உதயநிதியுடைய பையன், உதயநிதியோட பொண்ணு, அவருடைய மகள் வழி பையன், பொண்ணு எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே அவங்க துர்கா ஸ்டாலின் பேசுகிறாரு, என்னுடைய கணவர் நினைப்பெல்லாம் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வர முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும். அதுக்கப்புறம் சிவசங்கரி அப்படிங்கிறவங்க தான் புத்தகத்தை வெளியிடுறாங்க. அவங்க ஒரு பெரிய எழுத்தாளர், அதில் சந்தேகம் இல்லை. இப்போ இந்த இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம சிவசங்கரி புத்தகத்தை வெளியிட்டவங்க சுயசரிதையில் 2 விஷயம் இருக்கணுமா. சுய தம்பட்டம் இருக்கக்கூடாது. சுய தம்பட்டம்னா தன்னை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது. அது இந்த புத்தகத்தில் இல்லைன்னு அப்பட்டமாக போய் பேசுகிறாரு. சுயசரிதையே தம்பட்டம் தானே, தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறது தானே ஸ்டாலின். அது 2வது உண்மை இருக்கணுமா. உண்மையை சொன்ன சுயசரிதையில் உண்மையை சொன்ன ஒரே ஆளு மகாத்மா காந்தி. சத்திய சோதனைன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் என்னென்ன தப்பு பண்ணமோ அத்தனையும் சொன்னார். அந்த ஒரு சுயசரிதை தான் உண்மையுடன் எழுதப்பட்ட சுயசரிதை. சுய தம்பட்டம் இல்லாமல் எழுதப்பட்ட சுயசரிதை காந்திஜி எழுதின சத்திய சோதனை. அரசியல்வாதி, 3ஆம் தரமான ஆளுங்க இவங்க எல்லாம் என்னைக்காச்சும் உண்மையை பேசுவானா? உண்மையை பற்றி அதில் வருமா? சுய தம்பட்டத்துக்காகத்தானே அரசியல்வாதி சுயசரிதை எழுதுகிறான்.